ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எந்தன் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எந்தன் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் எங்க அப்பனே உமக்கு தானே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவாய், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்பா பிறர் காயத்தை ஆற்றும்படியான ஒரு வார்த்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறீரப்பா. நீர் செய்கிற அற்புதத்துக்கு அளவே இல்லப்பா. நீர் எங்களுக்கு தருகிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லப்பா. நாங்கள் துக்கத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாம கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்த சந்தோஷங்களை, நீர் செய்த அற்புதங்களை அப்பா ஆராய்ந்து முடியாததெல்லாம் எங்களோட வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறீரப்பா. கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம், கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் அப்பா நீங்க செய்றீங்க ஆண்டவரே, நீங்க செய்றீங்க. இந்த வேளையில இறங்கி வாங்க ஆண்டவரே. வார்த்தைகளை தாங்கப்பா, வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துங்கப்பா, வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ வைங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்கள் உள்ளத்திலே அது ஒலிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா நேரமும் உம்முடைய வார்த்தை எங்கள் பின்தொடர்ந்தே வரட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வசனம் ரொம்ப இருதயத்தில் இந்த வாரம் முழுவதும் என்னுடைய உள்ளத்தில் எழுகிற ஒரு வசனம். யாத்திரையாகமும் 34:10. யாத்திரையாகமும் 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த யாத்திரையாகமம் 34:10 சொல்லுகிறபடி இதோ ஒரு அற்புதத்தை செய்வேன். அது ஒரு புறஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் மண்ணும் செய்வேன். அது அவங்களுக்கு செய்யற மாதிரி இருக்காது, இது வித்தியாசமா இருக்கும். இது வித்தியாசமா இருக்கும். யாருக்குமே செய்ய முடியாத, செய்யக்கூடாத, இது வரைக்கும் நான் செஞ்சிராத அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம், ஒரு கரங்களை தட்டி உற்சாகமா ஒரு பாடலை பாடுவோம்.
கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுத்தி உள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுத்தி உள்ள கண்கள் அதை காணும். கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றீரே. நான் கலங்கி நின்ற போது நான் கலங்காதே என்றீரே. நான் தனித்து நின்ற போது நான் இருப்பேன் என்றீரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றீரே. நான் தனித்து நின்ற போது நான் இருப்பேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுத்தி உள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் நான் முடியாது என்ற போது முடிப்பேன் என்றீரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றீரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றீரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றீரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உன்னை என்றும் நினைப்பேன், நான் தேவையெல்லாம் கொடுப்பேன் என்றீரே. நான் உன்னை கண்டு விலகே, உன் தேவையெல்லாம் சந்திப்பேன் என்றீரே. என் கர்த்தர் செய்ய நினைப்பது, தேவன் என்னை ஆசீர்வதித்தால், நான் கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை அப்படியே சொல்லலாமே, ஒரு வார்த்தை. என் கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது, என் தேவன் உன்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் சேர்ந்து நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். மறுபடியும் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அற்புதம் நிச்சயம் நடக்கும். மற்றவர்களுக்கு செய்யக்கூடாததை நமக்கு செய்வார். Amen. மற்றவங்களை பார்த்து கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு அற்புதம் சற்று வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்மளை கர்த்தருடைய ஒரு நாமத்தை தரித்தவர்களாய், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம் சற்று வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை, கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு டீலிங் கர்த்தரோட போடணும். போட்டா தான் ஆசீர்வாதம். ஒரு டீலிங். என்ன மாதிரியான டீலிங்? நோவா போட்டார் ஒரு டீலிங். ஆதியாகமம் 6:18. ஆதியாகமம் 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும், நீ உன்னோட கூட உன் குமாரனும், உன் மனைவியும், உன் மனைவியும், குமாரரின் மனைவிகளும், உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை போட்டார். நீயும் உன் குடும்பமும் உன் மகன் உன்னுடைய மருமகள் எல்லாரும் சேர்ந்து பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஒரு சேஃப் கார்டு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு குடும்பத்தோட ஒரு சேஃப் கார்டு பண்றாரு. முதல்ல ஒரு உடன்படிக்கை ஒரு குடும்பத்தோட போட்டுட்டு ஒரு சேஃப் கார்டு கொடுக்கிறாரு, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. நோவாக்கு சொன்னதை நமக்கு சொன்னதாக நீங்க அதை நினைத்து பாருங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய மொத்த குடும்பமும் ஒரு சேஃப் கார்டு. ஆண்டவர் ஃபென்ஸ் பண்றாரு, ஒரு வேலி அடைக்கிறார். நீங்க எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளவுதான். இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு நம்ம அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. இல்லை, உன் குடும்பத்தில் எத்தனை பேர்? 2 பேர். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள், இல்லை 2 பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நாங்கள் எப்போ திருமணாச்சோ நாங்கள் ஒரு குடும்பம், தனி குடும்பம். ஆனால் இந்த நோவா வேளையில் பாருங்கள், எல்லாம் ஜோடு ஜோடாக உள்ளே ஏற்றுனாங்க. ஆடு 2, மாடு 2. அதே மாதிரி கர்த்தர் அன்னைக்கு நினச்சிருந்தேன்னா அதையும் 2 ஆடு மாடோட 2 மனிதனையும் ஏற்றிருப்பார். எல்லாத்தோட 2 இதுவும் 2ன்னு ஏறி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை, ஒரு குடும்பமாக எதிர்பார்க்கிறார். மொத்த குடும்பத்துக்கும் ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறான்னா தாய், தந்தை, மகன், அவருக்கு மகன், அந்த குடும்பத்தில் இருக்க தாத்தா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் அந்த இடத்துல உண்டு பண்ணுகிறத பார்க்குறோம். நோவாக்கு ஒரு உடன்படிக்கை. எதற்கு உடன்படிக்கை? அவர்களை காப்பாற்றும்படியாக. ஹல்லேலூயா, அவரை காப்பாற்றும்படியாக. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டீல் போட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஒரு சீரியஸாக பார்க்குறத விட்டுட்டு தயவு செய்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நான் முடிச்சிருவேன். இங்கே பாருங்கள், 3 o'clock 3 டைம் இருக்குது. 3 o'clock 3 டைம் இருக்குது. நான் 3த்தையும் விட்டு நான் ஒரு டைமில் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டு. ஆனால் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியானதுனால சில வார்த்தைகள் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். கொஞ்சம் நேரமாகி போச்சு. அதனால இன்றைக்கி விடுறதா இல்லை, கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சமாவது இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஏன்னா இது எனக்கு அவ்வளோ முக்கியமான வசனங்கள் எல்லாமே. நான் படிக்கிற இந்த படித்த வசனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்து எனக்கு ஆறுதலாகவும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வசனமாகவும் இருந்தது. நிச்சயம் உங்களுக்கும் அது நம்பிக்கை கொடுக்கும்னு நான் விரும்புகிறேன்.
சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு தலைப்பு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு தலைப்பை யோசிச்சு பாருங்க. நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன். நான் அதை என்னுடைய வாழ்க்கைக்கு அது வந்த பிறகு தான் அது ஓகே, எனக்கு அது செய்கிறார் ஆண்டவர், அப்போ எனக்கு செய்கிற கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அப்படி தானே? ஆபிரகாமுக்கு செய்த கர்த்தர் உமக்கு செய்வார், யாக்கோபுக்கு செய்த கர்த்தர் உமக்கு செய்வார், இல்லை ஈசாக்கு செய்த கர்த்தர் உமக்கு செய்வார். அதே போல் எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஆனால் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் மட்டும் இல்லை, எனக்கு செய்கிறத உங்களுக்கு செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இன்னும் பயங்கரமா இருக்கும். வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம், வித்தியாசமான ஒரு அற்புதத்தை செய்வேன் இந்த வசனத்துல சொல்றார். சகல ஜாதிகளும் காணாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை நமக்கு தருகிறார், நம்ம எல்லாருக்கும் தருகிறார். சகல ஜாதிகளும் காணாத ஒரு ஆசீர்வாதம். இதுக்கு ஒரு உடன்படிக்கை, முதலாவது ஒரு உடன்படிக்கை நம்ம இடத்துல போகிறார். நோவாக்கு போட்ட உடன்படிக்கை, அது அப்படியே வாங்க. ஆபிரகாமுக்கு போட்ட உடன்படிக்கை பாருங்க. ஆதியாகமம் 17:4. படிங்க. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. ஒரு அங்கீகாரம், ஒரு அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எப்படி அவர் தகப்பனானார்? ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாரோ. என்ன கேட்டார் ஆண்டவர்? இந்த ஆபிரகாம் கிட்ட என்ன கேட்டார்? பேசுங்க, நீங்க பேசுங்க. என்ன கேட்டார் ஆண்டவர்? எல்லாம் தெரியும் தானே நமக்கு, சொல்லுங்க. என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட? என்ன கேட்டார்? சொந்த பிள்ளைய கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அப்படியே கீழ்ப்படிஞ்சனால தான் இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு பேரை அவர் உண்டு பண்ணார். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தால் கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துறார். அதை தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது. இதை தான் நான் உனக்கு சொல்லுறது. இப்போ அவர் தலையை உயர்த்துகிறார், எல்லார் மத்தியிலையும் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஒரு தகப்பன், ஒரு ஆளுமை தன்மை, ஒரு ராஜா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஆளுமை தன்மை. நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம தலை உயர்த்தி வைக்கிறார். நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணதுனால நம்மளுடைய தலையை ஒரு உயர்த்தி வைக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு இது நமக்கு எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பேர். ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் மேல இருந்த விசுவாசம், அவரோடு செய்த உடன்படிக்கை. யோபு எடுத்துக்கோங்க. யோபு 31:1 கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான், உன் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான், ஒரு கன்னிகையின் மேல் நினையாதிருப்பது எப்படி? ஒரு கன்னிகையின் மேல் நினையாதிருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? ஹல்லேலூயா. அவர்கள் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்போ நம்மளுடைய அவயவங்களையோட ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். அவர் நல்லா பாருங்களேன். நம்மளுடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. இப்போ நம்மளுடைய அவயவங்களோட ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். அவர் நம்ம கண்களினால், இது ஒரு பாவத்தை குறித்து நம்ம சொல்லுகிறோம். நான் கண்களோடு நான் கர்த்தருக்கு உடன்படிக்கை செய்த பிறகு, ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் இன்னைக்கு உட்கார்ந்த பின்பு ஒரு பின்மாற்றத்தை நம்ம அடையக்கூடாது. கண்களோட கர்த்தருக்கு உடன்படிக்கை. கண்களினால பாவம், கண்களை நேராக இருதயத்துக்கு தான் போகுது. இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசுகிறது. இருதயத்தின் நேராக கண்களில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் இருதயத்துக்கு போய் சேர்கிறது. இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. எல்லா அவயவங்களோட கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு சில நேரம் கர்த்தருடைய எல்லா அற்புதத்தையும் அவருடைய செய்கைகள் எல்லாம் உணர்ந்த பிறகு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தினால, ஒரு பின்மாற்றத்தினால அப்படி திரும்பி பார்க்குறோன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமாக, ஆண்டவருக்கு செய்கிற துரோகமாக அது கணக்கில் வருகிறது. உலகத்தில் நம்ம வாழும் போது யாருக்காவது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க திடீர்னு ஏதாவது நம்ம பண்ணிட்டா, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து நம்ம கேட்குறோம். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. நம்ம பிள்ளைய படிக்க வச்சாரு, நமக்கு வேலையை கொடுத்தாரு, ஒரு உயர்வை கொடுத்தாரு, தலை நிமிர்ந்து வாழ வச்சாரு, எல்லாத்தையும் வாழ வச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன தருவோம் அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன தருவ? நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், உனக்கு எல்லாம், உனக்கு பிள்ளைகளை படிப்பை கொடுத்தேன், நீ எனக்கு என்ன தந்த? உன்னை இவ்வளோ தலை நிமிர்ந்து வாழ வச்சேன், நீ எனக்கு என்ன தந்த? எல்லா நேரத்தில் உனக்கு வாகனம் கேட்டா வாகனம் கொடுத்தேன், வீடு கேட்டா வீடு கொடுத்தேன், ஒரு விசாலமான ஒரு இடத்த கொடுத்தேன், இந்த இடத்துல ஒரு சுதந்திரமான ஆராதிக்கக்கூடிய இடத்த உனக்கு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ எனக்கு என்ன தருவ? ஆண்டவர் கேட்கிறார். ஒரு உடன்படிக்கை அவர் நம்ம இடத்துல பண்ண கேட்கிறாரு. அவர் எதையும் கேட்கல, ஒரு லட்சமா பணத்தை கேட்கல, ஒரே ஒரு கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தோட ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா கொஞ்ச நேரம் இருக்கலாமே. சீக்கிரம் முடிச்சிடறேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் முடிச்சிடறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஒரு கர்த்தர் கண்களோட ஒரு உடன்படிக்கை, நம் இருதயத்தோட ஒரு உடன்படிக்கை. என் இதயத்தில் வாழும் என் தேவனே, தோள் கொடுக்கும் தோழனே, அநாதையா எண்ணும் இதயத்துக்கெல்லாம் நான் இருப்பேன் என்றீரே. ஒரு வாழத்துக்கு இடம் கேட்கிறார், இருதயத்துக்குள்ள வாழ்றதுக்கு அவர் இடம் கேட்கிறார், ஒரு உடன்படிக்கை அவர் செய்ய கேட்கிறார். இன்னொன்று பாருங்க, மத்தேயு 26:28 பாருங்களேன். மத்தேயு 26:28 வசனங்கள் நிறைய இருக்கு, சீக்கிரம் வாசிச்சிருங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய புது உடன்படிக்கை பண்ணுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தத்தோட ஒரு உடன்படிக்கை. திருவிருந்துக்காக அவர் சொல்லுகிறார், தன்னுடைய ரத்தத்தையே அவர் கொடுக்கிறார். ஒரு உடன்படிக்கை, என்னோட ரத்தத்துக்கு ஒரு உடன்படிக்கை. ஏன்னா அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுகிறது. ஒரு இடத்துலையும் நம்ம கேட்கறது, இன்னைக்கு கூட நம்ம கல்லை நம்ம பதிக்கும் போது நம்ம உம்முடைய ரத்தமாக அதை மாற்றும் என்று கேட்டுதான், அதை கர்த்தருடைய ரத்தமாக மாறின பிறகுதான் அதை நம்ம ஊற்றுறோம். அதில் நம்மளுடைய பார்வைக்கு அது வெறும் தண்ணீர், ஆனால் அது ரத்தமாக மாற்றுகிறது. ஆண்டவர் காணா ஒரு கல்யாணத்தில் அவர் சொல்லும் போது மற்றவர் கண்களில் அது வெறும் தண்ணீர், ஆனால் நம்ம குடிக்கும் போது மதுரமுள்ள திராட்சை ரசம். அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அது மதுரமுள்ள திராட்சை ரசமாக. அவருடைய விஷன் வேற மாதிரி இருக்கும், அவருடைய செயல் வேற மாதிரி இருக்கிறது. மனிதரோட கண்களுக்கு அது வெறும் தண்ணீர். இந்த இடத்துல நம்ம வச்சிருந்த ஒரு பக்கெட்ல வச்சிருக்கிறோம், அற்பமான விஷயமா தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அற்பமான ஒரு விஷயம் தான் சாதாரணமாக ஆரம்பிக்கிறோம், சூழல் நிற்கிறோம், நம்மெல்லாம் அற்பமாக சுற்றி ஆரம்பிக்கிறோம். ஆனால் முடிவோ கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்தால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தீரையா ஏசையா, நிறைவேற்றி முடித்தீரையா. மறவாமல் நினைத்தீரையா ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். எல்லாரும் சேர்ந்து அடுத்த லைனு. என் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறுபடியும் நம் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் நம் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என் கையை கொண்டு நம் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் நம் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம் கைகளால் என்னெல்லாம் செய்கிறோமோ அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அவர் செய்கிற அற்புதம்
வித்தியாசமா இருக்கும். மற்றவர்கள் புற ஜாதிகளுக்கு செய்யற அற்புதம் நமக்கு கிடையாது. அவன் கார் வாங்குறான், நானும் வாங்கியிருக்கிறேன். அவன் பைக் வாங்குறான், நான் பைக் வாங்கியிருக்கிறேன். இல்ல, கர்த்தர் நம்மளோடு கூட உடன்படிக்கை, உன்னதமான ஒரு உடன்படிக்கை அவர் செய்திருக்கார். அவர் ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை, அவர் ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இவருக்கு மட்டும்தான் கை தட்டினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது எரேமியா 32:17. எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உன் புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே 27 வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, என்னால செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரிக்வெஸ்டா கேட்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சபை நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. சமீப காலத்துல நிறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் கர்த்தர் மேல இருக்கிற முழு நம்பிக்கையில சொல்றேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே தான் இருப்போம். இனி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய அபிஷேகம், எல்லாமே நம்மளுடைய தொழில்கள், எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகள் மேலும், தொழில் மேலும், நம்மளுடைய இடத்துல இருக்கிற வாகனத்தின் மேலும், எல்லாத்திலும் மேலும் ஆசீர்வாதம். புறஜாதியில் கண் முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா தான் வைப்பாரு. நிச்சயமா வைப்பாரு. கரங்களை தட்டி நம்பிக்கையோட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். ஒரு அப்நார்மலான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டே அதிசயத்தை கொடுத்துக்கிட்டே வராரு பாருங்க. உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு நிஜத்துல எதுவுமே நடக்காது. எல்லாமே ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம், எதுவுமே நார்மல் கிடையாது. நம்மளுடைய ஆண்டவர் அதே மாதிரி தான் ஒரு அப்நார்மலான ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரதை பாருங்க. மோசேவை வழிநடத்தி கொண்டு வருகிறது எல்லாம் பார்த்துட்டே இருங்க. யாத்திரையாகவும் 15:23. சீக்கிரம் ஒரு 4 வசனம் மட்டும். நிறைய அற்புதங்களை செய்தாரு. ஒரு 4 மட்டும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அது கூடாதபடி இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டாங்க. அதுக்காக மாராவின் பெயரிட்டாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு முறுமுறுத்தாங்க. அந்த நேரத்தில் மோசேவை பார்த்து ஒரு முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு தண்ணீர் வேணும். 3 நாள் கஷ்டப்பட்டாங்க. தண்ணீர் வேணும்னு சொல்லிட்டு 3 நாள் அவர்களும் பாருங்க எவ்வளவு தூரம் அவங்க காப்பாற்றி அவர்கள் கூட்டிட்டு வந்தாங்களோ, எவ்வளவு உபத்திரவத்திலிருந்து அவர்கள் வந்தார்களோ. அவர்கள் 3 நாள் சோதனை வந்த உடனே நாங்கள் இதுக்கு அங்கேயே இருந்திருப்போம், பழைய சோதனையிலே இருந்திருப்போமே, நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வரணும், பழைய சோதனையிலே நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமேன்னு சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அவர் பார்த்தாரு. திரும்பவும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் ஒரு செயலை செய்ய சொல்கிறாரு. ஒரு கட்டை எடுத்து அது மேலே போடு. திடீர்னு அது மதுரமாக மாறுது. ஒரு கட்டைனால அது மதுரமாக மாறுது. ஒரு அப்நார்மல் விஷயம், ஒரு அப்நார்மலான செயல். அடுத்தது பாருங்க. அதே 16:35. சீக்கிரம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். 40 வருஷம் வரை மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மட்டும் மன்னாவை புசித்தார்களாம். அங்க கானாவின் இந்த 40 வருஷம் அவர்களை வழி நடத்திட்டு வரும்போது வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அங்க என்ன ஹோட்டல் இருக்குமா, இல்ல என்ன இருக்கும்? ஆனால் அவர்கள் வழி நடத்திட்டு வர்ற விதம் பாருங்க. அவருக்கு போஷித்து அவர்களுக்கு மன்னாவை, ஒரு தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த நேரத்தில் வழிநடத்தி ஒரு அப்நார்மலான விஷயம். இதே பாருங்க 14:29. இன்னும் 2 வசனம் மட்டும் வாசிங்க. 14:29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாய் நடந்து போனார்கள். அவர் வலதுபுறத்திலும் ஒரு இடதுபுறத்திலும் ஜலம் அவளுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார்.
கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கதை இஸ்ரவேல் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அவர்கள் தடையின்றி அவர்கள் வந்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. அவர்கள் அடித்தார்கள், செங்கடல் ரெண்டாக பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அப்நார்மலான விஷயம், ஒரு அப்நார்மலான விஷயத்தை அந்த இடத்துல அவர் செய்து கொண்டே வருகிறார். அதே பாருங்க, உபாகம் 29:5 பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம். ஒரு உபாகம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை 40 வருஷம் அப்படியே படிங்க, 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. 40 வருஷம் உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பலதாய் போனதும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. உங்க செருப்பு தேய்ந்ததும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை. இங்க அப்பம் சாப்பிடுவதும் இல்லை. திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை. திராட்சரசம் மதுவும் குடிக்கவும் இல்லை. நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும். ஹல்லேலூயா. 40 வருஷம் அவர் வழி நடத்தினது பாருங்க. அவர்கள் வஸ்திரம் அழுக்காக இல்லை, அவர்கள் செருப்பு தேயல. அவர்கள் நடத்தி வழி இருப்பார். ஒரு அப்நார்மல் 40 வருஷம் எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் தாங்க மாட்டேங்குது நம்மளுடைய செருப்பு, 24 மணி நேரம் தாங்க மாட்டேங்குது நம்ம ட்ரெஸ்ஸு, கிட்ட யாரும் வர முடியாது. அதுக்கு மேலே 40 வருஷம் அவர் அந்த இடத்துல அவர் அந்த அழுக்கை இல்லாமல் வழி நடத்தின, தேய்மானம் இல்லாமல் அவர் வழி நடத்தின விதத்தை நாம் பார்க்கணும். ஒரு அப்நார்மலான விஷயம். கர்த்தர் மற்றவங்களுக்கு செய்தது போல இல்லை, அவர்கள் வழி நடத்தி வந்த விதம் அந்த மாதிரி இருக்கிறது. யோபும் சொல்லுகிறார் பாருங்க, யோபு 9:10. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். மறுபடியும் படிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய காத்திருக்கிறார். நான் அப்படியே நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா எனக்கு நான் இருக்கிற ஆர்வத்துக்கு இன்றைக்கி இன்னும் 1 மணி நேரம் என்னால் பேச முடியும்னா அவ்வளோ கர்த்தர் அவ்வளோ வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அவ்வளோ அற்புதத்தை அவர் செய்வேன் என்று உறுதி சொல்லுகிறார். உடன்படிக்கை செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறாரு, மற்றவர்கள் போல இல்லை, உனக்கு நான் செய்வேன்னு சொல்லுகிறாரு. அதையும் எப்படி சொல்லுகிறாரு? மற்றவர்கள் எல்லாம் சுற்றி நிற்க வச்சு ஜனங்கள் எல்லாம் அதை பார்க்கும் போது அது நடுவில் நான் செய்வேன்னு கர்த்தர் வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. அது நடுவில் கர்த்தர் வாக்களிக்கிறார், செய்வேன் என்று வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 12:16 படிங்களேன். 1 சாமுவேல் 12:16 நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா கம்பீரத்தோட யாராவது வாசிக்க முடியுமா? இதை இன்னும் கம்பீரத்தோட. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய மரத்துல நிக்கிற அவர் செய்கிற அற்புதத்தை நின்று பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். இந்த வசனத்தோட முடிவு அதுல தான் இருக்கு. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. நிறைய வசனங்கள் இருக்குது. அவர் பராக்கிரமசாலி. அவர் பராக்கிரமசாலியோட கர்த்தராக இருக்கிறதுனால் இன்னொரு முறை இதே வசனத்தை படிங்க. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செய்யும் காரியம், செய்யும் பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பாக அவர் செய்ய காத்திருக்கிறார். ஆதியாகமம் 39:23 யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை. ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் எதை செய்தாலும் அதை அவர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் படிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால அவர்கள் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எதை செய்தாலும்
நம்மோடு ஆண்டவர் இருக்கிறதுனால எதை செய்தாலும் நம்ம கை கொண்டு எதை செய்தாலும் கர்த்தர் ஹalleluya வாய்க்க செய்வார்ங்க, வாய்க்க செய்வார். என் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் நம் கையை கொண்டு நிறைவேற்றுவார். நம் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் வேற ஒருத்தன் கைக்கு ஒப்படைக்க மாட்டாரு, நம் கையை கொண்டு நிறைவேற்றுவார். மறவாமல் மறவாமல் பாடுங்க. நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நம்ப பண்ணின நிறைவேற்றி முடிப்பவரே ஏசையா. அப்படியே எழும்பலாமா, அப்படியே எழும்பலாமா. நம்ப பண்ணின இந்த வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதை கொண்டு பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதை கொண்டு பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சில வசனங்களை, ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் அப்படியே நின்று கொண்டே கேட்போமே, நின்று கொண்டே கேட்போம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2:13. 2 ராஜாக்கள் 2:13. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள். அவள் எலியாவில் மேலிருந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை கொண்டு போய் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை அடித்தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாய் பிரிந்ததினால் ஏசா இக்கரைப்பட்டான். இதை யாராருக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னு சொல்லுங்களேன். இது யாராருக்கு முன்னாடி செஞ்சாங்க? இக்கரைப்பட்டான். அங்கிருந்து சால்வை விழுந்தது. எலிசா போனாரு, அதை எடுத்தாரு, அடிச்சாரு, அது அற்புதம் செய்தது. இதெல்லாம் யார் பார்த்தது தெரியுமா? படிங்க, படிங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர். அவள் கண்டவுடனே எலியாவின் ஆவி, ஆமென், எலியாவின் ஆவி எலிசா மேல் இறங்கியிருக்கிறது என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்க பார்த்தவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாரும் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எல்லாம் சுத்தி நின்னு பார்க்கறாங்க. யார் செய்கிற அற்புதம்? கர்த்தரால் கொண்டு எலிசா செய்கிற அற்புதத்தை, எலியாவுடைய சால்வையை வைத்து எலிசா செய்கிற அற்புதத்தை ஓங்கி அடித்த உடனே பிளக்குது. அதை சுத்தி நின்ற கண்கள் அதை காண்கிறது. ஹல்லேலூயா. சுத்தி நின்ற கண்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென் சத்தம் போட்டு துதிக்கலாமே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்தம் போட்டு சுத்தி நின்ற கண்கள் எல்லாம்
சுத்தி நின்ற கண்கள் எல்லாம் ஒரு நாள் வரும் சுத்தி நின்ற கண்கள், எல்லா புறஜாதிகள், எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா போதகர்கள், இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் வரும் இந்த பேரின்ப ஜெபாலயத்தினுடைய வளர்ச்சியை கண்டு திகைத்து போய் அவர்கள் நிற்பார்கள். என் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும். ஆரம்பமா இருக்கலாம், ஹல்லேலூயா. முடிவோ சம்பூரணமாயிருக்கும். ஹல்லேலூயா. உபாகமம் 10:29 கடைசி வசனமா படிங்க. ஓங்கிய புயத்தினாலும் அவரே உன் புகழ்ச்சி. 10:21 அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. சத்தமா மறுபடியும் மைக்ல படிங்க அண்ணன். அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த இந்த தேவன் அவரே. உன் கண்கள் காணும் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறத. உன் கண்கள், நம்முடைய கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைய இறங்குறதுனால நம்மளுடைய ஊழியக்காரர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்கல. ஊழியக்காரர்கள் தயவுசெய்து முன்னாடி வாங்கல. கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம். கர்த்தர் ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உன் கண்கள் காணும். சுத்தி உள்ள கண்கள்லாம் அதை பார்த்து திகைச்சு நிற்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஊழியக்காரர்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவை கூப்பிடலாமா? அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமே. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறோம். என்னால நிக்க முடியல, துதிக்காம இருக்க முடியல, என் வாய்களால என் ஆண்டவரை புகழாம என்னால இருக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதோ நான் உன்னுடனே உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயம் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென், ஆமென், ஆமென். உன்னோடு கூட இருந்து இந்த ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென். உன்னோடு கூட இருந்து ஜனங்கள் எல்லாரும், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஆமென் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். உன்னோடு நான் செய்கிற காரியம் ஆமென் பயங்கரமாயிருக்கும். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் பாடிட்டு, சொன்னதை செய்து முடிப்பேர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர்.
நம் கையை தோண்டு துவங்கியதெல்லாம் நம் கையை கொண்டு நிறைவேற்றுவே. நம் கையை கொண்டு துவங்கியதெல்லாம் நம் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். Thank you Lord, thank you Lord. நன்றி. ஆமென் ஹalleluya ஆமென் 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 ஆமென். வந்த ஒவ்வொரு ஆத்துமக்களை, வந்த ஒவ்வொரு குடும்பத்தை, வந்த ஒவ்வொரு பெரியவர்களை, வந்த ஒவ்வொரு சிறியவர்களை கர்த்தர் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து காப்பீராக. இந்த வாரம் முழுவதும் இந்த பயங்கரமான காரியத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். அதை எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக. ஆமென். விசேஷமாய் செய்தி கொடுத்த நம்முடைய மகன் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நல்ல தரிசனங்களை கொடுத்து சபைக்கு ஆண்டவரே அடுத்த காரியங்களிலே கர்த்தர் இன்னும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை கொடுத்து சபையை நல்வழியிலே நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா கிளை சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே எந்தெந்த ஆராதனை உமக்கு பிரியமாய் நடந்ததோ எல்லா ஆராதனையும் கர்த்தர் பிரியமாய் இருப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட கடந்து வருவீராக. ஆண்டவரே ஈவினிங்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்தில் கர்த்தர் பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் 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 ஹalleluya. சமாதானத்திற்கு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.